அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே திருமறை குர்ஆனின் அடிப்படையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் அடிப்படையிலும் தூய்மையான முறையில் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். மனிதர்களாக வாழக்கூடிய நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் தவறிழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவன் மாத்திரம்தான் தவறுக்கு அப்பால் பட்டவனாக இருக்கிறார். எந்த மனிதராக இருந்தாலும் இயற்கையில் தவறு செய்யக்கூடிய ஒரு மனோநிலையில்தான் இறைவன் படைத்திருக்கிறான். ஹுலிக்கல் இன்சானுல் அஈஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே பலதரப்பட்ட தவறுகளும் பாவங்களும் நிகழக்கூடிய நிலையில்தான் நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய செயற்பாடுகள் இறைவனுக்கு துரோகம் இழைக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கும். இறைவன் நமக்கு விதித்திருக்கக்கூடிய கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடிய விதத்திலும் அமைந்திருக்கலாம். அதே நேரத்தில் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் கூட பலதரப்பட்ட தவறுகளை மனிதர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய குணாதிசயத்தை விட்டும் வித்தியாசப்பட்ட நிலையில் தான் இருக்கிறான். எல்லா மனிதர்களும் ஒரே குணம் கொண்டவர்களாக, ஒரே கொள்கையுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். பல வித்தியாசப்பட்ட கொள்கையை சுமந்தவர்கள், பலதரப்பட்ட பண்புகளுடையவர்கள், பல குணநலங்கள் கொண்டவர்களாக மனிதர்கள் இருப்பதனால பல பிரச்சனைகளுக்கு மனிதன் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். மனிதர்களோடு பிரச்சனைப்படுகின்ற நேரத்தில், பிணக்குகள் ஏற்படுகின்ற நேரத்திலே எவ்வாறு ஒரு முஸ்லிம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளும் மிக தெளிவான முறையிலே நமக்கு போதித்திருக்கிறது. அடிப்படையாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இறைவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தவறுகளை பொறுத்தவரையில் அது இறைவனோடு நின்று கொள்கிறது. மனிதர்களுக்கு மனிதர்கள் நடந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே, மனிதர்களுக்கு மனிதர்கள் கடமையாற்றுகின்ற நேரத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் போது மனிதர்கள் ஒரே ஒரு மனோநிலையை அவர்களுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், மறப்போம் மன்னிப்போம் என்ற அந்த சித்தாந்தத்தை எங்களுடைய மனதிலே ஆழமாக நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சிக்கல்கள் வந்தாலும், எல்லா மனிதர்களும் அவனுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகள், வசதிகள், சூழ்நிலைகளை வைத்து தவறு செய்கிறான். அந்த தவறுகளை நாங்கள் பொருந்திக் கொண்டு, அதை பொறுத்து கொண்டு, அந்த தவறுகளை நாங்கள் மனசிலே வைத்து பிரச்சனைப்படாமல் அதை பொறுத்தவர்களாக நாங்கள் நடந்து கொண்டோம் என்று சொன்னால், மறந்தவர்களாக நாங்கள் நடந்து கொண்டோம் என்று சொன்னால், சுமூகமான முறையில் இந்த உலகத்திலே வாழ்க்கையை கழித்து விடலாம். சர்வ சாதாரணமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள் பரம்பரையாக பாரம்பரிய வைராக்கியமாக மாறுவதற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. அதனால இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை சித்தாந்தம் என்னன்னு சொன்னா, மறந்துடுங்க. முதல்ல ஏதாவது மிஸ்டேக் நடக்குதா, தப்பு நடக்குதா, நீங்கள் என்ன நினைக்க வேண்டும், உங்களுக்கும் அவ்வாறு தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குல்லு பனி ஆதம யுக்தௌ பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய மகன் ஒவ்வொருவனும் இரவிலும் பகலிலும் தவறிழைத்துக் கொண்டுதான் இருக்கிறான். தவறு நடக்கத்தான் செய்யும். நீங்க தவறு செய்யற மாதிரி அடுத்தவன் தவறு செய்வான், அடுத்தவன் தவறு செய்யற மாதிரி நீங்களும் தவறு செய்வீர்கள். அப்ப உங்களுடைய தவறுகளை அடுத்தவன் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களா? அடுத்தவனுடைய தவறுகளை நீங்களும் பொறுத்துக் கொள்ளுங்கள், மன்னித்து விடுங்கள். வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு, மன்னித்து அலட்சியம் செய்து விடுங்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை இது. ஒரு உளவியல் ரீதியான ஒரு மருத்துவமாகவும் இருக்கிறது. ஏனென்றா நாங்க பல விஷயங்களை இந்த உலகத்தில் நாங்க செயல்படுகின்ற நேரத்தில் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் எங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய பாரங்களை இறக்கி வைப்பதற்கு அடிப்படையாக விதி என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். எவர் ஒரு பிரச்சனையை முகம் கொடுக்கிறாரோ,
விதியின் மீது பழி போட்டுவிட்டு அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய வாரத்தை அப்படியே கீழே இறக்கி வைப்பதை போன்று மனிதர்களோடு ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் அவற்றை நாங்கள் மன்னித்து விட்டு அலட்சியம் செய்து விட்டோம் என்று சொன்னா அப்போதும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரம் அப்படியே இறங்கிவிடும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் சகஜமாக சர்வ சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழித்துக் கொள்ளலாம். இப்ப இரண்டு சாரார் மத்தியிலே ஒரு பிணக்கு ஏற்படும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான விதி என்ன தெரியுமா? இறைவன் ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை வரும் என்பதை ஒப்புக்கொள்றான். பிரச்சனைகள் இல்லாமல் முற்றிலும் முழுதாக எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் சர்ச்சையும் இல்லாமல் ஒரு ஆட்சி நிலவும் என்று சொன்னால் அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிற்காலத்தில் வந்து இந்த பூமியில 7 வருடங்கள் ஆளுவார்கள், ஆட்சி செய்வார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே பிணக்கு ஏற்படாத அளவுக்கு மிகவும் பொருத்தமான அமைதியான ஒரு ஆட்சியை அவர்கள் நிகழ்த்துவார்கள். அவர் இல்லாத காலத்தில் சண்டைகள் வரத்தான் செய்யும், சர்ச்சைகள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சமாதானமாக விட்டு கொடுத்து அவற்றை நீங்கள் கையாள வேண்டும். இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் அனைவரும் சகோதரர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய சகோதரன் ஒரு தவறை செய்கிறான், அந்த சகோதரனுடைய தவறை நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்கள் மாத்திரம் உங்களுடைய சகோதரர்கள் கிடையாது, எல்லா மூமின்களும் உங்களுடைய சகோதரர்கள் தான். உன்னுடைய சகோதரன் உனக்கு ஒரு தீங்கிழைத்தால், உன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் உனக்கு ஒரு துரோகம் செய்தால் அதை நீ மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறாயா? அடுத்த மூமினையும் நீ சகோதரனாக நினைத்து பார், தாராளமாக நீ மன்னித்து விடுவாய். தாராளமாக அவனுடைய பிரச்சனையை சர்ச்சையை நீ அலட்சியம் செய்து விட்டு கொடுத்து இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வாய் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஃபாஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு சர்ச்சை ஏற்பட்டால் அதை அழகான முறையில் சகோதரர்களுக்கு மத்தியிலே சுமூகமாக்கி விடுங்கள், சர்ச்சையை தீர்த்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி தொழுகை உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட கட்டளையாக வருகிறதோ, நோன்பு பிடியுங்கள் என்பது ஒரு கடமையாக்கப்பட்ட ஒரு கட்டளையாக வருகிறதோ, அதே போன்று ஒரு சகோதரனுக்கு மத்தியிலே பிணக்கு ஏற்பட்டால் சமாதானமாக நாங்கள் செல்ல வேண்டும் என்பதும் இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது. மார்க்கத்துடைய வணக்க வழிபாடுகளை கட்டளைகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், சரியாக புரிந்து கொள்கிறோம். இந்த விஷயத்துல மாத்திரம் எந்த ஒரு விட்டு கொடுப்பும் இல்லை. ஒரு பிரச்சனை வந்தாலே முகத்தை திருப்பிக் கொள்றது, அவரை பத்தி இன்னொருவரிடம் புறம் பேசுவது, இல்லாததை அவதூறாக இட்டுக்கட்டி சொல்வது என்றெல்லாம் பிரச்சனை தொடர்ச்சியாக நீடிக்கிறது என்று சொன்னா அதுக்கு அடிப்படை காரணம் இந்த கட்டளையை சரியாக புரிந்து கொள்ளாததான். அப்ப இஸ்லாம் எப்ப என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இணைஞ்சு போங்க, நல்ல விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க, நளினமாக நடந்துக்கோங்க என்று இஸ்லாம் கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மூமினுடைய அமல்களும் வாரத்திலே 2 நாட்கள் இறைவனிடம் எடுத்து காட்டப்படும். முதலாவது நாள் என்னன்னு சொன்னா திங்கட்கிழமை. திங்கட்கிழமை உங்களுடைய அமல்கள் இறைவனுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. இறைவனுக்கு அமல்கள் எடுத்து காட்டப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனா ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்று சொன்னா, மறுமையில் நீதியான முறையில் விசாரணை நடத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் எங்களுடைய அமல்களை அவன் என்ன செய்யறான்? பரிசீலனை செய்யறான். என்ன செய்யறாங்க? அந்த ரெக்கார்டு சரியான முறையில் எங்களுக்கு மறுமையிலே முன்வைக்கப்பட வேண்டுமா இல்லையா? அதற்காக வேண்டி ஒரு முன்னேற்பாடாக இறைவன் இந்த செயலை செய்கிறான். இதுல அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்ற அந்த திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இறைவன் என்ன செய்கிறானா, ஃபயக்ஃபிருல்லாஹு அஸ்ஸ வஜல் ஃபீ தாலிகல் யௌம, சில தவறுகள் செய்திருப்பார்கள், அளவற்ற அருளாளன் என்ன செய்கிறான்? பல தவறுகளை மன்னித்து விடுகிறான். பல பேர்களுடைய சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் இருக்கலாம், இறைவன் யாருக்கு அருள் புரிய நாடுகிறானோ அவற்றை மன்னித்து விடுகிறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னா, லா யுஸ்ரிகு பில்லாஹி ஷைஅன், யார் அல்லாஹ்க்கு இணை கற்பிக்காத நிலையில் பாவங்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே அமல்கள் எடுத்து காட்டப்படுமோ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறானே தவிர, இணை கற்பித்த நிலையில் சிறுக்கு செய்த நிலையில் யாராவது அமல் செய்திருந்தால் அந்த அமல்களுக்கு அல்லாஹ் கூலி வழங்க போறதும் இல்லை. யாராவது தவறு செய்திருந்தால் அந்த தவறுகளுக்கு பாவம் மன்னிப்பு வழங்க போவதும் இல்லை. இப்படி ஒரு நிபந்தனையில அல்லாஹ் அமல்களை எடுத்து பார்ப்பான். பார்க்கும் பொழுது இந்த சிறுக்கு செய்யாத நிலையில, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத நிலையில, அல்லாஹ்வுடைய ஆற்றல் அதிகாரம் பண்புகள்
பிற மக்களுக்கு அல்லது வேறொரு பொருளுக்கு வழங்காத நிலையில் ஒரு மனிதன் தவறு செய்திருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் என்றால் அல்லாஹ் கொடுக்கிறான் இல்ல, அந்த நிலையில யார் இருப்பாங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லா இம்ரான் கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஸஹ்னா. ஒரு சகோதரனுக்கும் ஒரு மனிதனுக்கும் மத்தியிலே பகை இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய பாவமும் மன்னிக்கப்படாது. சிறுக்கு செஞ்ச நிலையில பாவங்கள் மன்னிக்கப்படாது. பகையை வச்சு கொண்டு ஒரு சகோதரனுடன் நீ பிணைந்து கொண்டு அவனுடன் கோபம் அடைந்த நிலையில் நீ உன்னுடைய அமல்களை ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படுகின்ற நேரத்திலே உன்னுடைய அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா பொருத்தத்தையும் கொடுக்க மாட்டான், அதே மாதிரி பாவம் மன்னிப்பையும் வழங்க மாட்டான் கெட்ட செயல்களுக்கு. அப்ப நாங்க எவ்வளவு கவனமா இருக்கணும். இந்த மன்னிக்கிற மனப்பான்புன்றது எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்குரிய ஒரு காரணமாக அமையும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை என்பது எங்களுடைய தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக அமையும். ஆனால் நாங்கள் இதை சிந்திக்காமல் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான் என்று சொன்னா, ஹுதில் அஃப்வ வ அமுர் பில் மஅரூஃப். நபியே, நீங்கள் பெருந்தன்மையை மேற்கொள்ள வேண்டும், நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும். வ அரில் அனில் ஜாஹிலின், மடையர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். இது கட்டளை. பெருந்தன்மையை மேற்கொள்ளணுமா? என்ன பெருந்தன்மை? எங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை தவறுகளை நாங்கள் அலட்சியம் செய்து அந்த தவறுகள் செய்தவர்களை நாங்கள் மன்னித்து அவர்களுடன் நடந்து கொள்வோம் என்று சொன்னா இதுதான் பெருந்தன்மை. ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவையில பொதுவாக மார்க்கறிஞர்களை தான் வச்சுக் கொள்வாங்க, ஆலோசகர்களாக, அவர்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாக, குர்ஆனை அதிகம் அறிந்த, நபி வழியை அதிகம் அறிந்த மார்க்கறிஞர்களை வைப்பாங்க. சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவையில அல் ஹுர் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர், ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அந்த நபித்தோழருடைய சிறிய தந்தையுடைய மகன் ஹஃப்ஸ் இப்னு ஹிஸ்ன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அவர் மதீனாக்கு அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவையில் இருக்கக்கூடிய அவருடைய மருமகனை பார்த்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நான் ஒரு சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன், அந்த சந்திப்பிற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவீர்களா என்று கேட்கிறாங்க. கேட்கும்போது அவர் சொல்கிறார், சரி நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பேசி வார்த்தை நடத்தி உங்களுக்குரிய ஒரு வாய்ப்பு எடுத்தாரன்றாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய உறவினராக இருக்கக்கூடியவர் ஏதோ அமீருல் மூமினீன் அவர்களுடன், ஆட்சியாளருடன் நல்ல செய்தி ஒன்றை கதைக்க போறார் போல, ஏதாவது மக்களுடைய ஒரு குறைபாடு சம்பந்தமாக பேச போறார் போல என்று அந்த வாய்ப்பு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப உயைனா இப்னு ஹிஸ்ன் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறதுக்குரிய ஏற்பாடை ஹுர் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இவர் போயிட்டு சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே என்ன வார்த்தை பேசுறான்னு பாருங்க. யா இப்னு ஹத்தாப், ஹத்தாபின் மகனே, ஃபவல்லாஹி மா தூதீனா ஜஸ்ல, நீங்கள் எங்களுக்கு நியாயமான முறையில் எந்த ஒரு செல்வத்தையும் வழங்குவதில்லை. வலா தஹ்கும் பைனனா பில் அத்ல், எங்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தாலும் நியாயமான அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவதும் இல்லை என்று சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுப்பாகிறாங்க, கோபப்படுறாங்க. உடனடியாக அந்த நபரை தாக்குவதற்கு முயற்சி செய்றாங்க. அப்போது அல் ஹுர் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்றாங்க, அமீருல் மூமினீன் அவர்களே, அவரை விட்டு விடுங்கள், அவருடைய விஷயத்திலே நீங்கள் கடுமையாக நடக்காதீர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஹுதில் அஃப்வ வ அமுர் பில் உர்ஃபி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், பெருந்தன்மையை மேற்கொள்ளுங்க, நல்ல காரியங்களை நீங்கள் செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. வ அரில் அனில் ஜாஹிலின், மடையர்களை புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதனால இவரை நீங்க அலட்சியம் செய்து விடுங்கள் என்று சொல்றாங்க. ஒரு சபையில ஜனாதிபதியை சந்திக்கின்ற ஒருவர் ஜனாதிபதியை விமர்சிக்கின்ற நேரத்தில், நியாயமில்லாத அடிப்படையில் விமர்சிக்கின்ற நேரத்தில் கூட பெருந்தன்மையை மேற்கொண்டு ஒரு ஜனாதிபதி நடந்து கொள்கிறார் என்றால், இந்த டொனால்ட் ட்ரம்ப் போல நடக்கல. அவன் என்ன செய்யறான்? அமெரிக்கா குடிமக்கள் அல்லாத யாருக்கும்
இந்த நாட்டில் இடம் இல்ல, குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டுக்குள்ள வரக்கூடாது, இருப்பவர்கள் வெளியேற வேண்டும் எல்லாம் கட்டளை போட்டு, அது முஸ்லிம்களாக இருந்தால் அவர்களோடு ஒரு விதமான கடும்போக்காக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். நீதியை கேட்பதற்கு, நியாயமான கோரிக்கைகள் வைப்பதற்கு கூட முஸ்லிம்களுக்கு உரிமை இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த மாதிரி ஒரு ஆட்சி செய்தவர் இல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நீதியான நியாயமான ஆட்சியை செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக கேள்வி வருகிறது, அப்பட்டமாக பொய்யாக வருகிறது. எனவேதான் கோபப்பட்டார். ஆனாலும் பொறுத்து கொண்டார்கள். இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை தாண்டி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுதான் பெருந்தன்மை. ஆட்சி அதிகாரம் கையில் இருந்து, பலம் கையில் இருந்து மனிதர்களை மன்னிக்கக்கூடிய மனோநிலை எங்களிடம் இருக்கிறதா, அது பெருந்தன்மையாக இஸ்லாம் பார்க்கிறது. இந்த நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கற்றுக் கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளுக்கும் முன்மாதிரியாக இருந்தவர்கள். தனக்கு எதிராக வருகின்ற அனைத்து விஷயங்களையும் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தார்கள், மன்னித்தார்கள். மக்களை மன்னித்து அந்த செயல்களை மறந்து விட்டார்கள். அந்த தர்பியத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட இப்படி நடந்தார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உஹது போர்க்களத்திலே கடுமையான முறையில் தாக்கி கொலை செய்தவன் தான் வஹ்ஷ் என்று சொல்லக்கூடிய ஹிந்தாவுடைய அடிமை. இந்த வஹ்ஷ் என்ன செய்கிறான்? உஹது போர்க்களத்திலே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மர்மஸ்தானத்தை நோக்கியே அம்பெய்து விடுகிறான். அந்த அம்பெய்த நிலையில் காயப்படுத்தப்பட்டு அந்த வேதனையில் தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடைகிறார்கள். இந்த ஹம்சா திரும்ப மக்காவுக்கு போறான். உஹது போருக்கு பிறகு இந்த வஹ்ஷி என்ன செய்கிறான்? உஹது போர்க்களத்தை முடிச்சு திரும்ப மக்காவை நோக்கி செல்கிறான். சென்ற பிறகு அங்கே மக்களோடு மக்களாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஃபத்துல் மக்கா நடக்கிறது, மக்கா வெற்றி நடக்கிறது. மக்கா வெற்றியின் போது என்னை ஏதாவது செய்து விடுவார்கள் என்று அஞ்சி உடனடியாக அவன் தாயிஃப் நகரத்தை நோக்கி சென்று விடுகிறான். ஏண்டா இப்ப இஸ்லாமியர்களுடைய கைவசத்துல ஆட்சி போயிருச்சு, இப்ப நமக்கு ஏதாவது செஞ்சிருவாங்களோ தெரியல, நம்மளை கொன்றுவாங்களோ தெரியல, முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய தலைவராக திகழ்ந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் கொலை செய்த ஒரு பாவியாக இருக்கிறேன், என்னை ஏதாவது செய்து விடுகிறார்கள் என்று தாயிஃப் நகரத்துக்கு போறான். தாயிஃப் நகரத்தில் என்ன நடக்குது? அங்குள்ள முஸ்லிம்கள், அங்குள்ள மக்கள் அனைவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப அங்கே ஒன்றும் செய்ய முடியல. இறுதியில வஹ்ஷி என்ற ஹிந்தாவுடைய அடிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப தாயிஃபை சேர்ந்த முஸ்லிம்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தாயிஃப் நகரத்துடைய ஆட்சி சம்பந்தமாக ஒரு முடிவு எடுக்கணும் என்று ஒரு தூதுக்குழுவை தயாரிக்கிறாங்க. அந்த தூதுக்குழுல வஹ்ஷியை ஒருவராக ஆக்குறாங்க. இப்ப இவர் இஸ்லாத்துக்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய எதிரியாக இருந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மூமினாக, முஸ்லிமாக மக்காவை, மதீனாவை நோக்கி வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிஃப் நகரத்திலிருந்து வந்த தூதுக்குழுல வஹ்ஷியை இனம் காண்கிறார்கள். நீதான் வஹ்ஷியா என்று கேட்கிறார்கள். வஹ்ஷி அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், நான் தான் அந்த வஹ்ஷி. அப்படியா? நீதான் ஹம்சா என்னுடைய சிறிய தந்தை அவர்களை கொலை செய்தவன் நீதானா? ஆம், நான் தான் கொலை செய்தேன். ஒரு கோரிக்கை நிறைவேற்ற முடியுமா? ரசூலுல்லாஹ் யாருக்கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னு பாருங்க. பழி வாங்குவதாக இருந்தால், பழி தீர்ப்பதாக இருந்தால் நல்ல ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை வைத்து வஹ்ஷுடைய தலையை துண்டித்து விடுங்கள். ஒரு கட்டளை போட்டால் போதும், கட்டளை தேவையில்லை, விரலால் அசைத்தால் போதும், அந்த சைக்கினைக்கு அவருடைய தலை பறந்து விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹ்ஷியிடம் கோரிக்கை தான் வைத்தார்கள். என்னுடைய கண் முன்னாடி வராமல் இருக்க முடியுமா? ஏன் தெரியுமா? உன்னை பார்க்கும் நேரத்தில் எல்லாம் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா அவர்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறார்கள். அதனால் தான் இந்த கோரிக்கை உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்டவுடனே உடனடியாக வஹ்ஷி சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அந்த சபையை விட்டு உடனடியாக மறைந்து விடுகிறார்கள். இது மன்னிப்பு. நாங்க மன்னிக்கிறோமா? எங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிணக்குகள், மனைவியுடன் நாங்கள் நடந்து கொள்கின்ற நேரத்தில் எவ்வளவு சர்ச்சைகள் வருகிறது, எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனைகளும் போது எங்களுடைய மனைவிமார்களுடைய தவறுகளை நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோமா? மனைவிமார்கள் எங்களுடைய விளைநிலங்கள், அவர்களை நாங்கள் அன்பான முறையில் பயன்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய செல்வமாக பார்க்க வேண்டும், எங்களுடைய சொத்தாக பார்க்க வேண்டும். அந்த மனைவிமார்களுடன் நாங்கள் குடும்பம் நடத்துகின்ற நேரத்தில்
கருத்து வேறுபாடு வந்து ஏதாவது சர்ச்சை வந்த உடனே உடனடியாக நான் ஒரு ஆண் என்று நினைத்து ஆண் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தி மனைவியர்களை அடிமைகளாக வைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோமே, அவர்களுடைய தவறுகளின் காரணமாக உடனடியாக விவாகரத்து வரைக்கும் நாங்கள் செல்கிறோமே, அடிக்கிறோமே, உதைக்கிறோமே. இதை இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய மனைவியர்களுக்கு நீங்கள் கன்னத்தில் அறையாதீர்கள், முகத்தில் அறையாதீர்கள். முகத்தில் அறைவதை தடை செய்த இந்த மார்க்கத்திலே முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமானவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுடைய முகத்திலேயே அறைகிறார்கள். அப்ப தவறுகளை மன்னிக்கணும் என்றால் வெளி உலகத்தில் உள்ளவங்க மட்டும் இல்ல, குடும்பத்துக்குள்ள மன்னிக்கணும். அவங்களோட சுமூகமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வைன் இம்ராத்துன் ஹாஃபத் மின் பாலிஹா நுஷூசன் அவ் இராலன். ஒரு மனைவி கணவனிடமிருந்து புறக்கணிப்பையோ அல்லது பிணைக்கையோ அவள் அஞ்சினால் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா அன் யுஸ்லிஹா பைனஹுமா சுல்ஹன். அந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாதீங்க, பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமாகி கொள்ளுங்க, பேசுங்க, தவறை சுட்டி காட்டுங்க, பிரச்சனை என்னன்றதை அழகான முறையில் ஆலோசனை செஞ்சு மசூரா செஞ்சு ஒரு முடிவு காணுங்க, தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்க, ஆளுக்கு விட்டு கொடுத்துருங்க, குடும்பம் சுமூகமாக போகும். இல்லையா விவாகரத்து செய்வதற்கும் அனுமதி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் வஸ்ஸுல்ஹு கைர், சமாதானம் செய்து கொள்வதே சிறந்தது. கொஞ்சம் சமைக்கிறதுல டேஸ்ட் வித்தியாசமாகிச்சுன்னு சொன்னா பிரச்சனை வருது. எங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் வளர்க்கின்ற விஷயத்தில் ஏதாவது நாங்கள் விரும்பாத ஒன்று நடந்தால் அதிலே பிரச்சனை வருகிறது, உடனடியாக விவாகரத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மனைவிமார்களுடன் வாழ்ந்திருக்கிறார்கள், குடும்பம் நடத்தினாங்க. ஒரே சந்தர்ப்பத்தில் 9 மனைவிமார்களுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த கணவராக வாழ்ந்திருக்கிறார்கள். குடும்பத்தில் அவங்க பிரச்சனை வரலையா? பிரச்சனைகளை எப்படி சமாளித்தார்கள் தெரியுமா? விட்டு கொடுக்கிற மனப்பான்பு, கர்வம் இல்லாமல் பணிவு, பெருந்தன்மை அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக அமைத்தது. ஒரு மனைவியுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு சென்று வருகிறார்கள். வந்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், என்ன பழைய தேன் வாடை அடிக்கிறது, துர்வாடையாக இருக்கிறது, இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க? மனிதர்கள் என்ற வகையில் அவர்களிடமும் இந்த பலவீனங்கள் இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கெல்லாம் பதிலளிக்க போகவில்லை, சாதாரணமாக அமர்ந்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு 2 விருந்தாளிகள் வருகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். 2 பேரையும் முன்னால் வைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் திரும்ப அந்த மனைவிட வீட்டிலிருந்து ஒரு தட்டுல தேன் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்பதான் இந்த பஞ்சாயத்தை பத்தி பேசினாங்க, இப்ப பார்த்து தேன் தட்டு வருதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேன் தட்டை எடுப்பதற்கு முன்னாடி ஆயிஷா அன்னையார் அவர்கள் உடனடியாக அதை தட்டிவிட்டு அந்த தட்டை உடைத்து விடுகிறார்கள். தேனும் கீழே தட்டு உடைஞ்சிருச்சு. எங்க வீட்டில் முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு வந்து பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் டீ சப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு வைங்க, எங்க மனைவி வந்து கையை தட்டி விடுறாங்க, டீ எல்லாம் கீழே உள்ள அந்த கோப்பை கிளாஸ் எல்லாம் நாங்கள் குடிக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் உடைஞ்சி சுக்கு நூறாக எப்படி இருக்கும்? எடுத்தடுப்புல அந்த நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு அரை ஒன்று அரைஞ்சிருவோமா இல்லையா? அதுதானுங்க முதலாவது தீர்வு, மூளை சொல்லக்கூடிய முதலாவது சொல்யூஷன், தீர்வு அதுதான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறேன், நான் ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறேன், 2 முக்கிய நண்பர்களுக்கு மத்தியிலே, அதுவும் மாமனாருக்கு முன்னாடியே இப்படி நடந்து கொண்டேன்னு சொன்னா என்ன மானம் என்னவாகும் என்று யோசிக்காமல் என்ன செய்தார்கள் தெரியுமா? பாருங்க அந்த சாணக்கியத்தை பாருங்க, இடத்துக்கு ஏத்த மாதிரி விஷயத்தை அமைச்சு கொள்றதுக்கு இதுதான் திறமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கடா, கலபத் உம்முக்கும், உங்களுடைய தாயாருக்கு கோபம் வந்துருச்சு என்று ஒரு வார்த்தையில சொல்றாங்க. யாருட தாய் இவங்க? ரசூலோட மனைவி என்ற நிலையை தாண்டி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் என்ற நிலையை தாண்டி வந்த 2 நண்பர்களுடைய அனைத்து மூமின்களுடைய தாயார் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எப்படி ரசூலுல்லாஹ் அதை கொண்டு போறாங்கடா, சபையை எப்படி கன்வின்ஸ் பண்றாங்கடா, இப்போ உடைத்தது என்னுடைய மனைவி அல்ல, அபூபக்கரே உங்களுடைய மகள் அல்ல, யாரு? உங்க 2 பேருக்கு தாய் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் இதை செய்தார்கள். அவங்க தலையை கீழே போடுறாங்க, ஒன்றும் பண்ணிக்கொள்ளாது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சமாளித்து விட்டு மன்னிக்கிற மனசு இருந்ததுனால தான் இப்படி செஞ்சாங்க.
அதை பொறுத்து கொள்ற மனசு இருந்ததுனால தான் இந்த மாதிரி அணுகினாங்க. உடனே பிரச்சனை சால்வ் ஆகுது. எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல், பஞ்சாயத்தும் இல்லாமல் அந்த சபை ஓய்து. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவே அதுக்காக மனைவியோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்றதுக்காக யாருடையாவது உரிமையில வந்து நாங்க கையடிக்கலாமா? யாருடைய பொருளை நீங்கள் சேதப்படுத்தினீர்களோ, தட்டை உடைத்து விட்டீர்கள், அதை அவர்களுக்கு வழங்கி விடுங்கள். உரிமை விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. உரிமையை விட்டு கொடுத்து மறக்கணும் மன்னிக்கணும் என்றது இல்ல, உரிமைக்காக போராடணும். இது போன்ற சில வழிமுறைகளை சொல்லி தந்து மனிதர்களால் ஏற்படக்கூடிய தவறுகளை குடும்பத்தில் ஏற்பட்டாலும் சரி, சமுதாயத்தில் ஏற்பட்டாலும் சரி, மறக்கும் மன்னிக்கும் மனப்பான்போடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அதன்படி வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற ஏராளமான செய்திகள், பிறர் எங்களுக்கு விளைவிக்கின்ற தீங்குகளை நாங்கள் மன்னித்து மறந்து வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. சம்பவங்கள் மூலமாக மறக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்றால் அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தக்கூடிய வேலையை நாங்கள் செய்யக்கூடாது. ஒரு செயல் நடந்துச்சுன்னு சொன்னால் அதை திரும்ப திரும்ப ஞாபகம், மன்னிச்சிட்டேன் ஆனால் நீ இப்படி துரோகம் செய்தவன், நான் மறந்துட்டேன் ஆனால் அன்னைக்கு இப்படி ஒரு வேலை பார்த்தாய் என்று அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தக்கூடிய விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. நாங்கள் அப்படி நடக்கிறோமா இல்லையா, மன்னிச்சேன்னு சொல்லி ஏதாவது ஒரு சபையில் ஞாபகப்படுத்திடுவாங்க, அப்படி செய்யக்கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பொறுப்பிலே இருந்த ஒருவருக்கு அவர்களுடைய வாழ்க்கை செலவுக்காக, வாழ்வாதாரத்திற்காக அதிகம் அதிகம் உதவி செய்யக்கூடிய ஒருவராக இருந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த அவதூறு சம்பவத்திலே, அவதூறு பரப்புவதில் மிகப்பெரிய பங்கை எடுத்து செயல்பட்டவர் தான் அந்த மிஸ்தா என்று சொல்லக்கூடியவர். இந்த மிஸ்தா என்ன செய்கிறார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தகாத நடத்தையில் ஈடுபட்டார்கள் என்று மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டு இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வருகிறது. உடனடியாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வல்லாஹி லா அன்ஃபிகு அலா மிஸ்தாஇன் அபதா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இனி நான் மிஸ்தாவுக்கு செலவழிக்கவே மாட்டேன் என்று அறிவிக்கிறார்கள். அவ மிஸ்தா அவர்கள் ஒரு மிஸ்கீனான நிலையில் இருந்தும் தன்னுடைய எஜமானுடைய, தன்னுடைய பொறுப்புதாருடைய மகளுக்கு தான் நான் அவதூறு சொல்கிறேன் என்பதை அறிந்தும் அவதூறு சொல்லிக் கொண்டிருந்தத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேதனைப்பட்டு, நம்ம காசுலே நாம அவனை வாழ வைக்கிறோம், எங்களுடைய பொருளாதாரம் தான் அவனுக்கு வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுக்கிறது, இப்படி செய்கிறானே என்று சொல்லி செலவழிக்க மாட்டேன்றாங்க. எங்களுடைய பார்வையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த முடிவு சரியாகத்தான் இருக்கிறது, சரியான முடிவு தான் எடுக்கிறாங்க. என்ற மகளுக்கு அவதூறு சொன்னவன், நம்ம மகளுக்கு அவதூறு சொன்னவனுக்கு நாம அவனை அரவணைப்போமா? ஆனால் அல்லாஹ்வுடைய கணக்கு வித்தியாசமா இருக்குது. அல்லாஹ் உடனே என்ன சொல்றான் என்று சொன்னா, ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். வலா யல்தலி உலுல் ஃபலில் மின்கும் வஸ்ஸாதி, உங்களில் வசதி படைத்தவர்கள், செல்வம் வாய்ந்தவர்கள், படைத்தவர்கள் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். என்னவென்று சத்தியம் செய்ய வேண்டாம்? ஐயூது உலுல் குர்பா வல் மசாகின வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்களோ, யார் மிஸ்கீன்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு செலவழிக்க மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். எந்த காரியத்தை அல்லாஹ் எப்படி தடுக்கிறான்னு பாருங்க. மிஸ்தா அவதூறு சொன்னது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிக்கு, அதே போல மூமின்கள் அனைவருக்கும் தாயுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு, அந்த எல்லா நிலையையும் தாண்டி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நன்மையான ஒரு காரியம் தான் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வது, அதை ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு, மிஸ்கீன்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, உறவினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்க மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள். வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அலட்சியம் செய்து மன்னித்து விடுங்கள். கண்டுகொள்ளாதீங்க. எதை கண்டுகொள்ள வேணான்றான்? இந்த மாதிரி பாரதூரமான ஒரு விஷயத்தையே கண்டு கொள்ளாதீர்கள், விட்டுருங்கன்றான் அல்லாஹ். ஏன் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீங்க மட்டும் பாவம் செய்வீங்க, அல்லாஹ்க்கு துரோகம் செய்வீங்க,
நண்டி மறப்பீங்க, திருந்துறேன் என்று சொல்லி சொல்லி திரும்ப ஒரு பாவத்தில் ஈடுபடுவீங்க, திரும்ப மன்னிப்பு கேட்டு அதே தவிர மீண்டும் மீண்டும் செய்வீங்க. அதையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கணும் என்று நீங்க நினைப்பீங்களா? ஆனா உங்களுக்கு மட்டும் ஒருத்தன் ஏதாவது பண்ணா மன்னிக்கவே மாட்டேன் என்று மிகவும் ரோசக்காரனாக இருக்கிறீர்களே, அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றது உங்களுக்கு தேவையில்லையா? அல்லாஹ்வே மன்னிக்கிறானே, ஏன் ஒரு மனிதனை மன்னித்து விட முடியாது என்று அல்லாஹ் கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எடுத்த முடிவு தவறு என்பதை உணர்ந்து உடனடியாக மிஸ்தாவை அழைத்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இனிமேல் நான் மிஸ்தாவுக்கு செலவழித்துக் கொண்டே இருப்பேன் என்றாங்க. இதுதான் மன்னிக்கிறது என்றதுங்க. எங்களுக்கு இதை விட ஒரு பிரச்சனை வந்திருக்காது உலகத்துல. எங்க மகளுக்கு அவதூறு சொன்னவனையே, அவதூறு சொல்லக்கூடிய ஒருவனை ஏற்படுத்தி அதன் மூலமா சர்ச்சை ஏற்படுத்தி அவனையே நாங்கள் அரவணைத்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் மன்னிச்சு அலட்சியம் செஞ்சு சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் என்றா, நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யூத பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். விஷம் வைத்து கொலை செய்வதற்கு முயற்சி செய்த பெண்மணியை அவளுடைய தலையை சீவி விடுவா என்று நபி தோழர்கள் கேட்கும் பொழுது, இல்லை, அவரை மன்னித்து விடுங்கள், விட்டு விடுங்கள், ஏன் என் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயம், நான் மன்னித்து விடுகிறேன் என்றார்கள். ஒரு முறை ஒரு மக்கத்தை சேர்ந்த ஒரு நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்லுகின்ற நேரத்தில் நபி அவர்களை கொலை செய்வதற்காகவே பின்தொடர்கிறார். அப்படி கொலை செய்வதற்காக பின்தொடர்ந்த செய்தி நபிகள் நாயகம் கேள்விப்பட்ட உடனே அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், இறைவனே அவனுடைய தீங்கிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு என்று துஆ கேட்கிறார்கள். அவன் வந்த குதிரையும் அவனும் பூமிக்குள்ளே புதைந்து கொண்டு செல்கிறான். உடனே நபிகள் நாயகத்தை நெருங்கிய அந்த மனிதர், முஹம்மது அவர்களே என்னை காப்பாற்றி விடுங்கள், இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிமிடத்திலே இறைவனே அவரை மன்னித்து அவரை காப்பாற்றி விடு என்கிறார்கள். உடனடியாக அவன் காப்பாற்றப்படுகிறான். எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி மாறுறாங்கன்னு பாருங்க. தன்னையே கொலை செய்வதற்காக வந்த ஒருவன் அவனுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிய நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டு அவன் கீழே விழுறான், அவன் சாக போறான், அவன் நாசமடைய போறான் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அவன் கோரிக்கை வச்ச உடனே மன்னித்து இறைவனிடமே பிரார்த்தனை செய்து அவனே காப்பாத்தினாங்களே. இதெல்லாம் வருமா எங்கள்கிட்ட? இந்த குணங்கள் வருமா? எவனாவது பின்னாடி வந்து சொல்லுவான், டேய் உன நண்பர் இருக்கிறானே, நீ வந்து அதிகமா சேலரி எடுக்கிறது வந்து அவனுக்கு பிரச்சனை என்று பேசிக் கொண்டிருந்தான். ஒரு வார்த்தை கேட்டா போதும், தீர விசாரிக்கவே மாட்டான், அத்தோடு கோவிச்சு கொள்வான், ஏன் பொறாமப்படுறியான்னு சொல்லி ஒருவன் சொன்ன செய்தியை வைத்து நண்பனை பகைத்து கொண்டு குவைத்தில் இருக்கிற காலமெல்லாம் அவனோட பேசுறது இல்லை. இப்படி நாங்கள் நடந்து கொள்றோமா இல்லையா? இதை எங்களுக்கு ஒருவன் துப்பாக்கி எடுத்து வந்து கொலை செய்வதற்காக வந்த நேரத்தில் அவன் கொலை செய்ய வருகிறான் என்று தெரிஞ்ச உடனே ஏதோ ஒரு விஷயத்துல கொலை செய்யாம போயிட்டான், தப்பிட்டோம். ஆனா எப்பயாவது அவனை பிடிப்போம் பாருங்க, அந்த நேரத்தில் இருக்கு அவனுக்கு என்று சொல்லுவோமா? அவனை நாங்கள் மன்னித்து விடுகிறோம் என்று சொல்லுவோமா? தாயிஃபிலே மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்தார்கள், கண்டித்தார்கள், விரட்டினார்கள். அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்களாக, இறைவன் ஒருவனை மாத்திரம் வணங்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என்ற மனோநிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களே. மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகத்துக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கும் துரோகம் செய்த அனைவரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்களே. எத்தனை சம்பவங்கள்! இந்த மனோநிலை எங்களிடத்தில் இருந்தால் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து பிற மக்களையும் எங்களுடைய தொல்லைகளில் இருந்து பாதுகாக்க முடியும். இதற்கு அடிப்படையான விஷயம், நாங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாத்தை பரப்புவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்லாமல் அனைவருக்கும் சலாம் சொல்லுங்க. மனசால அர்த்தம் புரிஞ்சு பொருள் உணர்ந்து சலாத்தை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சாந்தி ஏற்படட்டும், இறைவனுடைய அமைதி ஏற்படட்டும் என்று மனசார பிரார்த்திக்கும் வண்ணமாக உங்களுடைய சலாத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அறிந்தவர்களுக்கும் சொல்லுங்கள், அறியாதவர்களுக்கும் சொல்லுங்கள். மனதிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான விசக்கருத்துக்கள், பொறாமைகள், பகட்டுகள், அகம்பாவங்கள், வைராக்கியங்கள் அனைத்தும் இல்லாமலாகிவிடும். எனவே அமைதியை பரப்பக்கூடிய, அமைதியை விரும்பக்கூடிய, பிற மக்களுக்கு நலம் நாடக்கூடிய, பிற மக்களுடைய தவறுகளை மன்னித்து அலட்சியம் செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி.